அப்பா இந்தாங்க பத்தினி. என்னப்பா கேலண்டர் பார்த்துட்டு இருக்கீங்க? இதுவா தீபாவளிக்கு எவ்வளவு நாள் இருக்குதுன்னு பாக்குறேன். ஏன்பா என்ன மாதிரி சின்னதுங்க தான் தீபாவளி எப்ப வரும்னு கேலண்டர் பாப்போம். நீங்க எதுக்காக பாக்குறீங்க? நான் ஒன்ன மாதிரி பட்டாசு சுடுறதுக்காக பாக்கல. நானு லீலா விஜய தீபாவளிக்கு அழைக்கிறதுக்காக நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். லீலா விஜயவா? ஏன் அவங்களுக்கு தலை தீபாவளி மறந்துட்டீங்களா? அதெல்லாம் மறக்கலப்பா. ஏப்பா இதுக்கு ஒரு தடவை நீங்க தனியா அலையணுமா? அத செல்வம் கல்யாணத்துக்கு போனோம்ல, அப்பவே நீங்க அழைச்சிருக்கலாம்ல. அது எப்படிமா? எப்படின்னு என்ன கேட்டா? ஏமா செல்வம் கல்யாணத்துக்கு போறோம், அப்ப போய் இவங்களை அழைக்க முடியுமா? ஏன் அழைச்சா என்ன? முறைக்கு கூப்பிடணும் அவ்வளவுதானே. அது எப்படி எங்க கூப்பிட்டா என்ன? இவ்வளவு பாரு எவ்வளவு சுலபமா பேசிட்டு இருக்கிறான்னு. அதெல்லாம் நடக்காதுமா. இந்த பாரு ரவி மாப்பிள்ள வீட்டுல ஒரு பிரச்சனையும் இல்ல. கோபி மாப்பிள்ள வீட்டுல கூட அவருக்கும் அவங்க அப்பா பத்தியும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க வீட்டுல மூத்த மாப்பிள்ள ஒருத்தருக்காக லட்சுமணன் எல்லாத்துக்கும் ஒரு நொட்டை சொல்லிக்கிட்டு அவர் என்ன கேட்பாரு? ஓஹோ போற வழியில வந்து அழைச்சிங்களாக்கு, இதான் முறையா அப்படிம்பாரு. கண்ணாடி இப்படி பிடிச்சிக்கிட்டு. இதெல்லாம் உனக்கு தெரியாது. 5 பொண்ணை பெத்துக்கிட்டா யார் யாருக்கெல்லாம் பயந்து நடக்க வேண்டியிருக்குன்னு பாருங்க. அதான் பழமொழி சொல்லிருக்காங்கப்பா, 5 பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னுட்டு. அக்கா அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது. எங்க தமிழ்வாதியர் சொல்லிருக்காரு, 5 பொண்ணு பெத்தா அரசனும் அண்டி வாழ்வான் அப்படின்னு தான் அர்த்தமா. ஏப்பா நான் சொல்றது கரெக்ட் தானே? எப்படி எப்படி? அதாவது அரசனா இருந்தாலும் 5 பொண்ணு பெத்துட்டா எல்லாரையும் அனுசரிச்சுதான் வாழணுமா. அப்பா படிப்பாளி பேசுற பாருங்க. எனக்கு கொண்டு புரிஞ்சு போச்சுமா. ஆளுக்கு ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு அப்பனை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. ஊருக்கு கிடைச்சோம் புள்ளையாருக்கு போலாண்டி, உங்களுக்கு கிடைச்சவன் இந்த அழகர் போலாம். சரோ என்னங்க? இங்க ஒரு பில் புக் வச்சிருந்த பாத்தியா? இல்லையே பாக்கலையே, இருங்க பாக்குறேன். நல்ல சாங்ல கரண்ட் போயிடுச்சு. ஏங்கா எப்பவுமே இப்படிதான் கரண்ட் போகுமா? ஆமா. அது சரி, உங்க மாமா இங்க வந்து ஏதோ தேடிட்டு போனாரே, அதை கவனிக்காம நீ பாட்டுக்கு கால் மேல கால் போட்டு டிவி பார்த்துட்டு. சாரிக்கா, மாமா இங்க வந்தது ஏதோ தேடினது எதுவுமே என் மைண்ட்ல இல்ல. நான் பாட்டுக்கு டிவி பார்த்துட்டு இருந்துட்டேன். சரோ என்ன நீ பாட்டுக்கு அருந்ததிக்கிட்ட என்னென்னமோ சொல்ற? நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கவே இல்லை. நீங்க பெருசா எடுத்துக்கலங்க. ஆனா இத பாரு, ஏற்கனவே என்ன அருந்ததி பெரிய கோவக்காரன்னு நினைச்சிட்டு இருக்கு. நேற்று நடந்த கூத்துல அந்த எண்ணம் இன்னும் அதிகமா இருக்கும். நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லி பயமுடுத்தாத. இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. இல்லங்க, அருந்ததிக்கு நான் சொல்றதோட நோக்கம் புரியுங்கிற நம்பிக்கையில தான் அவகிட்ட அப்படி சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்கிறது பெருசு இல்ல. மத்தவங்க அவ இப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு அருந்ததி கொஞ்சம் கூட மரியாதை தெரியாத பொண்ணு அப்படி இப்படின்னு தப்பான அபிப்பிராயத்துக்கு வரக்கூடாது இல்ல, அதனால்தான் அப்படி சொன்னேன். அதானே. என்னடா அண்ணியோட குணம் தெரியாம அருந்ததி ரொம்ப ஒற்றாளேன்னு பார்த்தேன். அண்ணி தன்னோட குணத்தை காமிச்சப்பறம் தான் அவளுக்கு தெரியுது அண்ணி எப்படின்னு. இப்ப நீ எதுக்காக தேவையில்லாம பேசுற? நான் உன்கிட்ட ஏதாவது சொன்னேனா? அருந்ததி கிட்ட தானே சொன்னேன். அதுவும் நேரடியா அவகிட்ட தானே பேசினேன். அடேங்கப்பா. இது பாரு, தயவு செஞ்சு நடுவுல ஏதாவது பேசி வம்பு இழுத்து விட்டுறாத. இப்ப நான் அருந்ததி கிட்ட பேசினதுல உனக்கு என்ன? அதானே, நீங்க பாசமலர்கள், உங்களுக்குள்ள என்ன வேணா இருக்கும், எனக்கு என்ன வந்துச்சு? கோபி, கோபி. என்ன மாமா? இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தூங்கிட்டு இருக்காப்லையே. நான் வேணா எழுப்பட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம், நல்லா தூங்கிட்டு இருக்காப்ல. தூங்கட்டும், அப்புறம் வரேன். என்ன போஸ் வேகமா வந்த வேகத்துல திரும்பி போற? என்ன மேட்ரு? ஈரோட்ல இருந்து சரக்கு வாங்குறோம்ல,
டிடி அனுப்புறது இன்னைக்கு தான் கடைசி தேதி, அதான் சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். ஆமா, நீ உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் தம்பி உருப்படமா வேணாமா? இவ்வளவு நேரம் தூங்கினா எப்படி முன்னேற முடியும்? என்ன பாரு, காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ராஜசேலத்துக்கு டிஃபன் கட்டி கொடுத்துட்டு லஞ்சம் கட்டி கொடுத்துட்டு ஈவினிங் டிஃபனுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அவன் தூங்குறான், நீ பாட்டு வந்துட்டு இருந்தா சவுண்ட் விட்டு ரெடி பண்ணி தானே? இல்ல அசந்து தூங்குறாப்புல, எழுப்ப வேணாமேன்னு நினைச்சேன். பெத்த தாய் மாதிரி ஃபீலிங் காட்டுற. அவன் என்னமோ உன் தலை மேலதான் எல்லாம் நடக்கிற மாதிரி டிராமா பண்றதும், நீ என்னமோ கோபி கோபி நம்ம முன்னாடி சுத்தி ஃபிலிம் காட்டுறதும் அதெல்லாம் ஒண்ணும் நல்லா இல்லப்பா. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். உன்ன மாதிரி ஓவரா சலாம் போடுற ஆளுங்களை அவன் சுத்தி வச்சுட்டானா இந்த ஜென்மத்தில் அவன் முன்னேறவே முடியாது. கரெக்டா சொன்னடா குமார். இந்த போஸ் இருக்கிறானே காக்கா பிடிக்கிறதுல கில்லாடி, சமயத்துல சட்டையோட காலரையும் பிடிப்பான். தெரியுதுல்ல அடக்கி வாசி. என்ன காலங்காத்தால எல்லாரும் ஒன்னா கூடி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்க? என்னண்ணே? ஒண்ணும் இல்ல கோபி, போஸ் ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு வந்தாப்புல, நீ தூங்கிட்டு இருக்கேன்னு வெளியே வந்துட்டாரு. அதான் என்ன மேட்டர்னு விசாரிச்சுட்டு இருக்கேன். என்னண்ணே? டேய் பாத்தியாடா, நீ கேட்ட உடனே என்னென்ன அப்படின்னா போஸ் கிட்ட என்னென்ன அப்படின்னு பவ்யமா பேசுறான். யாருக்கு இங்க மரியாதை கொடுக்குறான் பாத்துக்க. கோபி, ஈரோடு சரக்குக்கு இன்னைக்கு தான் டிடி அனுப்புறது கடைசி தேதி, அதான் சொல்லிட்டு போலாமே. ஐயோ சுத்தமா மறந்தே போச்சுன்னு நல்ல வேளை ஞாபகப்படுத்தீங்க, நானே எடுத்து அனுப்பிச்சிடறேன். சரி கோபி. பாத்தியா போஸ், நான் என்ன சொன்னேன்? பட்டு கத்திரிச்சா மாதிரி இருக்கணும் மேட்ரு. இப்படி பாவலை பண்ணக்கூடாது. தூங்குறான் நீ பாட்டு பவ்யமா வந்துட்டா அப்புறம் எப்படி வேலை நடக்கும்? யோ கட்டிங் மாஸ்டர் இங்க வா. சொல்லுங்க சார். தீபாவளிக்கு தைக்க சொல்லி உங்ககிட்ட துணி கொடுத்தல, போய் எடுத்துட்டு வா. இல்ல அது வந்து நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், அங்கனே முழிச்சிட்டு இருக்கா, போய் துணி எடுத்துட்டு வா. அட என்ன நான் கேட்டுட்டு இருக்கேன், அங்க பார்வை பார்த்துட்டு இருக்கா, போய் துணி எடுத்துட்டு வா போ. அண்ணே நீங்க போங்கண்ணே. மாமா நீங்க கொடுத்த துணி டேமேஜ் ஆகி போச்சு. என்னது? நான் காசுலயே வாங்கி கொடுத்த துணி டேமேஜ் ஆகி போச்சா? அது எப்படி டேமேஜ் ஆகும்? அது தெரியாம நடந்து போச்சு மாமா. அது எப்படி தெரியாத நடக்குன்னு கேக்குறேன். தவறுதலா நடந்து போச்சு மாமா. அதான் எப்படி தவறுதலா நடக்குன்னு கேக்குறேன். ஐயா என்னையா உன்னோட பெரிய இம்சையா இருக்குது? ஆரம்பிச்சிருவ ஆனா எப்படி முடிக்கணும்னு தெரியாது. சரியான ஓட்டவா ஐயா? டேய் அரக்குற, உனக்கு கணக்கொழுக்கே தெரியாது, ஒழுங்கா பாடுறா. நான் தீபாவளிக்கு துணி தைக்க கொடுக்கும்போது தொடர்றது கூட டைம் இல்லை நானுங்க, அதுக்குள்ள எப்படி டேமேஜ் ஆயிருக்கும்? மாமா ஏதோ ஒரு விதத்துல டேமேஜ் ஆகி போச்சு. உங்களுக்கு நான் வேற துணி வாங்கி கொடுத்துறேன் மாமா. டேய் என்னடா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? டேமேஜ் ஆனது என் துணி மட்டும் இல்ல, என் மானமும் கூட. இந்த பார், உனக்கு சம்பந்தம் இல்லாத மானத்தை பத்தி நீ பேசாத. மாமா எப்படி இருந்தா என்ன, உங்களுக்கு ஒரு நல்ல துணியா நான் வாங்கி கொடுத்துறேன். கோபி, அவர் என்னைக்காவது நல்ல துணி போட்டிருக்காரா? ஆனா எடுக்கும்போது எப்பவுமே நல்ல துணி தானே, இவர் போட்ட பிறகுதான் வேற மாதிரி ஆயிருது. டேய் என்ன கிண்டலா? டேமேஜ் ஆனதுக்கு பதில் சொல்றான்னு கேட்டுட்டு இருக்கேன், கிண்டல் பண்ற? இதோ பார், இது யார் பண்ணாங்க? இது திட்டமிட்ட சதி. எதுக்காக பண்ணாங்க தெரியாம இடத்த விட்டு நகர மாட்டேன். மாப்பிள்ள, உங்க துணியை நான் தான் டேமேஜ் பண்ணேன். ஏன் மாப்பிள்ள, நான் சதி பண்ணுவேனா? சரியா போச்சு. இந்த வீட்டுல பிள்ளைக்கு அப்பா தப்பாம வந்து வச்சிருக்காரு. அர்ஜென்ட்டா இவன் வாயை ஆர்டர் பண்ண. முதல்ல அது செஞ்சுட்டு தான் மாப்பிள்ள மற்ற வேலையை. என்னங்க, காலையில நீங்க எழுந்ததும் ஒன்று சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எங்க நீங்க டென்ஷன் ஆயிடுவீங்களோன்னு எதுவுமே கேட்கல. இப்போ சொல்லணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன? இல்ல லீலா வீட்டு வரைக்கும் போலாமான்னு கேட்கலான் இருந்தேன். எதுக்கு? சும்மா பார்க்கணும்னு தோணுச்சு, அதான். அவ்வளவுதானே, போலாம். ஆமா இதுக்கு எதுக்கு நான் டென்ஷன் ஆவனான்னு கேட்டேன்? இங்க நடந்த கூத்த வச்சுதான். விஜி, இதுக்கு முன்னால நீ என்கிட்ட பேச ஆரம்பிச்சாலே எனக்கு டென்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும். இப்ப நீ என்கிட்ட பேசலனா தான் டென்ஷன் ஆகும். சீக்கிரம் வாங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நான் கேஷுவலா தாங்க உட்கார்ந்துட்டு இருந்தேன். அத பத்தி எனக்கு ஐடியாவே இல்ல. ஆனா சரோக்கா என்னன்னா இது பெரிய விஷயமா எனக்கு அட்வைஸ் பண்றாங்க. நிர்மலா என்னடானா அதை பத்தி அவங்க கிட்ட கமெண்ட் பண்றாங்க. ஏங்க உங்க வீட்ல யாருமே ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்களா? இது எதுவுமே ஒரு பிரச்சனையா எனக்கு தோணல. ஆனா ஒண்ணு இல்லாத விஷயத்த பத்தி எதுக்கு மாத்தி மாத்தி டிஸ்கஸ் பண்ணும்? இல்ல அருந்ததி, அண்ணி சொன்னதுல ஒன்றும் பெரிய தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு படல. அவங்க சொன்னது தப்புன்னு நான் சொல்லிங்க. என்னோட சந்தேகம் என்ன தெரியுமா, ஒரு வீட்ல கேஷுவலா இருக்கிறது தப்பா? இவங்க முன்னாடி இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ஃபார்மாலிட்டியை ஏற்படுத்தி வச்சா வீட்ல எப்படிங்க நாம இயல்பா இருக்க முடியும்? என் வீட்ல நான் எங்க அப்பா இருக்கும்போது இயல்பா தான் இருப்பேன். இது வீடுங்க, ஆபீஸோ காலேஜோ இல்ல.
அருந்ததி, நீ சொல்றதுல ஓரளவுக்கு நியாயம் இருக்கு. ஆனா எங்க அண்ணி சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. என்ன? இப்ப கேஷுவலா நடந்துக்கிறது அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லார் முன்னாலையும் பிராக்டிக்கலா சாத்தியமான விஷயம் இல்லை. உதாரணத்துக்கு நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா கிட்ட நீ ரொம்ப கேஷுவலா ஜாலியா இருக்கலாம். ஆனா எங்க அண்ணன் கிட்ட உன்னால அப்படி இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி நான் என் அண்ணன் கிட்ட ரொம்ப கேஷுவலா ஜாலியா சகஜமா சிரிச்சு பேசுவேன். என்னால உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்க முடியாது. ஒருவேளை நான் உங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு வை, என்னங்க எங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்து கூடாதான் நீயே சொல்லுவ. இப்ப கேஷுவலா இருக்கேங்கிற பேர்ல அடிப்படை மரியாதை கூட இல்லாம நான் உங்க அப்பா கிட்ட ரொம்ப ஜாலியா சகஜமா பழகினேன்னு வை, இன்னைக்கு உனக்கு அட்வைஸ் பண்ண அதே சரவணி எனக்கும் அட்வைஸ் பண்ணுவாங்க. புரியுதா உனக்கு? எனக்கு இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. அடுத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொரு தடவையும் யோசிச்சு யோசிச்சு மூவ் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க. என்ன இருந்தது? நான் சொல்றது உனக்கு சரியினே படலையா? யோசிச்சுதான் பாரு. சரி, கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. ரிலாக்ஸ்டர் வர. என்னப்பா எப்படி இருக்கு? பரவாயில்ல. உடம்பு ஏதாவது வலிக்குதா? அங்கங்க கொஞ்சம் வலிக்கு தான் செய்யுது. சரி, நான் போய் கடை திறந்து வச்சு உட்கார்றேன். பணம் கொடுத்தா வரவு வைக்கிறதுக்கு ஏதாவது வரவு செலவு கணக்கு புஸ்தகம் வச்சிருக்கியா? ட்ராயரில் நோட்டு இருக்கு. யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா அதில் வரவு வச்சுக்கோங்க. எவனும் தேடி வந்து தரமாட்டானுங்க. ஏன் அப்படி சொல்ற? தானா எவன் வந்து தரப்போறான்? நாம் போவரை பார்த்து கொஞ்சம் கவனிங்க சார்னா தான் பணத்தை கொண்டாந்து கொடுப்பானுங்க பாரதேசி பசங்க. ஏன்டா ரவி இப்படி முட்டாள்தனமா பேசுற? வியாபாரம் பண்றவங்க கிட்ட மரியாதை நடந்துக்க வேண்டாமா? என்ன பரவி, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? நீ வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பிரியமா மரியாதையா நடந்துக்குவே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஏதோ ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் சாப்பிட்டியா? இல்லையா? ஏன்? மறந்துட்டேன். லீலா, என்ன மாமா? என்னம்மா அவன் மாத்திரை சாப்பிடலங்கிறான், கேட்டா மறந்துட்டேங்கிறான். வேலை வேலைக்கு மாத்திரை சாப்பிட வேணாமா? பேச்சு மூஞ்சு ஒன்றும் சரியில்லைம்மா. டேய், சாப்பாட்டையும் மருந்தையும் நேரத்துக்கு சாப்பிட்டு பழகுடா. நான் கடைக்கு போயிட்டு வரேன். லீலா, இத ரவி கிட்ட கொண்டு போய் கொடுமா. சரிங்க. என்னங்க, இந்த பாலை குடிங்க. குடிங்க. ஏங்க இது எப்படி சித்திரவதை பண்றீங்க? எப்படி எப்படி? இது பாருங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏங்க இப்படி டார்ச்சர் பண்றீங்க? யாரு? நானா உன்னை சித்திரவதை பண்றேன்? நானா உன்னை டார்ச்சர் பண்றேன்? நீ தான் என்ன கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற. நீங்களே ஏதோ உன்னை நினைச்சுக்கிட்டு எதுக்கு வருத்திட்டு இருக்கீங்க? பேசாத. என்னோட நிலைமை என்னன்னு தெரிஞ்சும், என் மனசு படுற வேதனை புரிஞ்சும் நீ தான் என்கிட்ட உண்மையை மறைக்கிற. எப்படிப்பட்ட சித்திரவதையை அனுபவிக்கிறேன்னு உனக்கு தெரியும்.
ஆனா நீ வாய் திறந்து எதையும் சொல்ல மாட்டேன். இப்ப அந்த இளங்கோ பத்தி உங்களுக்கு தெரிஞ்சாகணும். சொல்றேன். நீங்க நினைச்சீங்களா? எப்படி இருக்க? என்னங்க நல்லா இருக்கீங்களா? என்ன கண்ணில் கட்டு போட்டிருக்கீங்க? இல்ல சும்மா ரோட்ல. என்ன எதுவும் பிரச்சனையா? சே வண்டியில இடிச்சிட்டேன். என்ன மாமா பார்த்து வர்றது இல்லையா? ஏதாவது பெருசாடி பட்டிருந்தா என்ன இருக்கும்? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல விஜய், அதுபடி தானே எல்லாம் நடக்கும். எது தலையெழுத்துங்க? ரோட்ல நம்ம தான் கவனமா ஓட்டிட்டு போனோம். இதெல்லாமா தலையெழுத்துன்னு சொல்றது? எந்த வண்டிக்காரன் இடிச்சான்? அவனை சும்மாவை விட்டீங்க? நம்மளை சுத்தி இருக்கவங்க நமக்கு வேண்டியவங்களே ஒரு மாதிரியா இருக்கும்போது யாரோ ஒரு வண்டிக்காரன் அவனை என்ன பண்றது? என்ன மாமா ஒரு மாதிரியா பேசுறீங்க? நான் பொதுவா தான் சொல்றேன். யாரோ ஒரு வண்டிக்காரன் அவன் மேல நாம எப்படி கோவப்பட முடியும்? இந்த காலத்துல கட்டின பொண்டாட்டியே மனசார திட்ட முடியல. டாக்டர் பாத்தீங்களா? மருந்து மாத்திரைலாம் சாப்பிடுறீங்களா? ஐயோ, இந்த மாத்திரை தாங்க சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. மாத்திரை கண்டாலே வெறுக்கிறாரு. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன ரவி சின்ன பிள்ளை மாதிரி இருக்கீங்க? என்ன மாத்திரங்க எடுங்க. இங்கிட்டு வா விஜய். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்னா? ஆமாங்க விஜய், இந்த மாத்திரை எடு. இந்தாங்க. இல்ல நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எப்படி மாத்திரை போடுவீங்கன்னு தான் சொல்லிட்டாங்களே, முதல்ல அதை போடுங்க. இந்தாங்க. அவ்வளவுதாங்க. என்னங்க சின்ன பிள்ளை மாதிரி இப்படி இருக்கீங்க? இதெல்லாம் குடிக்கிறது அவருக்கு தானா? அவருக்கு தான். இந்தாங்க சாப்பிடுங்க. இப்படி அடம் பிடிக்கிறது? கரெக்டா நேரத்துக்கு மாத்திரை போட்டுருங்க. கரெக்டா கொடுத்துருங்க. சரிங்க. விஜய் நீ இரு, நான் கிளம்புறேன். இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. இல்லங்க மத்தியானம் வரேன் திரும்பி. விஜய் விட்டு போறக்காக தான் வந்தேன். சரிங்க. வரேங்க. வரேன் ரவி, பாருங்க. சரி. என்னங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். பர்ஸ்ல இருக்க எடுத்துக்க. என்ன 100 ரூபா தான் எடுத்துருக்க? எனக்கு இது போதுங்க. எனக்கு என்ன செலவு இருக்க போகுது? வச்சுக்க. எதுக்குங்க? வச்சுக்கடா. எனக்கு பைக்ல போகும்போது பாத்து போங்க. ரவி மாமாவை பாத்தீங்கல்ல? ஆல் சேஃபா போகணும், அவ்வளவுதானே?